இந்த நேரத்தில் இயேசு சபையை தோற்றுவித்த புனித லோயோலா இன்னாசனுடைய அற்புதமான ஒரு ஜெபம், ஆன்ம ஆய்வு, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அந்த ஒரு பயிற்சியானது இயேசு சபை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்று பலதரப்பட்ட கல்லூரியிலும் பங்குகளிலிருந்து வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு 3-4 நிமிடங்கள் தான். அந்த ஆய்வை நீங்கள் அருமையாக உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக மிகச்சிறந்த ஆளுமைகளாக நீங்கள் வளர முடியும். ஆகவே அனைவரும் உங்களது இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆன்ம ஆய்வை வழிநடத்துவதற்கு முன்னாள் வளாக ஆன்மீக பணிக்குழு இயக்குனர் அருள் பணியாளர் லியோலின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பு தம்பிகளே, தங்கைகளே, இறை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பே அறிவித்தது போல இயேசு சபையின் மாமுனிவர், நிறுவிய நிறுவன தலைவர் புனித லோயோலா இஞ்ஞாசியார் அருளி செய்த மிகப்பெரிய கொடை ஆன்ம ஆய்வு, ஆன்மீக பயிற்சிகள். அதன் ஒரு சுவையாக நாம் இப்போ ஜஸ்ட் 3 or 4 minutes தான். கண்களை மூடுவோம், நேராக அமர்ந்து கொள்வோம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். கண்களை இதமாக மூடிக்கொள்ளுங்கள். ஜஸ்ட் பி வித் யுவர் செல்ஃப். உங்களோடு நீங்கள் இருங்கள். இதோ இந்த அமைதியான, இந்த ஆசீர்வாதமான இந்த தியான பொழுதிலே, இந்த போப் பிரான்சிஸ் அரங்கத்திலே, இந்த தென்றல் வீசுகிற நேரத்திலும் இளம் சூடான இந்த நேரத்திலும் இதமாக இறைவனின் அருட்கரம் நம்மை வருடி கொண்டிருக்கிறது என்பதை உணர்வோம். இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற பரம்பொருளாக இருக்கிறார். அவர் நம்மிலும் நம்மை சுற்றிலும் நம்மோடும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இன்று காலை கண் விழித்தது முதல் இதோ இந்த ஆசீர்வாதமான திருப்பலியை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிற இந்த பொழுது வரை இறைவனுடைய அருள் துணையும் அருள் பிரசன்னமும் நம்மை சூழ்ந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறது. பல்வேறு இடங்களிலிருந்து இந்த தியானத்திற்காக மிகுந்த சிரத்தை எடுத்து நீங்கள் பயணம் மேற்கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த பயணத்திலே இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறார். பல்வேறு ஆசிரியர்கள், ஆன்ம வழிகாட்டிகள் வழியாக உங்களுக்கு தூண்டுதல் தந்திருக்கிறார். அவர்களுக்காக நன்றி கூறுங்கள். இங்கு வந்து சேர்ந்த இந்த வளாகத்தில், அரங்கத்தில் அமர்ந்த பொழுது முதல் அற்புதமான புகழ்ச்சி பாடல்கள், புகழ்ச்சி ஜெபங்கள், தியான செய்தி உரைகள் இவற்றையெல்லாம் கேட்டிருக்கிறோம். இவற்றில் நம் நெஞ்சத்தை உண்மையிலேயே தொட்ட ஏதாவது ஒரு சில வார்த்தைகள், அவற்றை மீண்டுமாக நினைவுக்கு கொண்டு வருவோம். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஒரு வசனம், ஒரு சொல், ஒரு பாடலின் வரி நம்முடைய ஆன்மாவை, நம் ஆன்மாவின் தாகத்தை நிறைவு செய்கிற அந்த சொல், இறை வார்த்தை. தியான உரைகளிலும் திருப்பலியின் மறையுரையிலும் நாம் கேட்ட கருத்துக்களை மீண்டுமாக நம் மனக்கண்முன் நினைவில் கொண்டு வருவோம். ஜஸ்ட் ரிமெம்பர். நீரோடை மீது நடப்பட்ட மரம் போல, பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல
இறை பிரசன்னத்தில் வாழுகிற தலைமுறை வாழ்வாங்கு வாழும் என்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை மீண்டுமாக நினைவில் கொள்வோம். இப்படி வந்த நொடி முதல் இந்த நொடி வரை ஆசீர்வாதங்களை, அருளின் செய்திகளை கேட்ட அதே நேரத்தில் நாம் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் இருந்திருந்தால், பராக்குகளுக்கு இடம் கொடுத்திருந்தால், அல்லது நமது உள்ளத்தின் சலனங்களிலே ஊசலாடி கொண்டிருந்தால், அவற்றுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். Let us be sorry. இறைவனின் அளப்பெரும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நாம் இதோ இன்னும் தொடர்ந்து வர இருக்கின்ற இந்த தியான உரைகளிலே, சிந்தனைகளிலே, ஜெபத்திலே, நாளை நடக்கின்ற அந்த தியான நிகழ்வுகளிலே இன்னும் ஆர்வமாக தாராள மனத்தோடு பங்கு பெறுவேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம். அதற்கு இறைவனின் அருள் துணையை நாடுவோம். இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று விடுவித்தருளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து